இட்லி தோசை மாவு இல்லையா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணாதீங்க. அதுவும் என்ன மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. நான் கோதுமை மாவையும் ராகி மாவையும் சேர்த்து பிசைஞ்சு பூரியாக தட்டி போடலான்னு பூரி தட்டி எண்ணெயில் போட்டால் புஷ்ஷுன்னு உப்புன்னு பார்த்தா சப்புன்னு சப்பி போச்சு. சரி, ஓகே, ரெசிபி சேஞ்ச். சப்பாத்தியை மாற்றினா சப்பாத்தி திரட்டி தூக்கிட்டு போகிறப்பே பிச்சு பிச்சு விழ ஆரம்பிச்சு. எப்படி தோசைக்கல்லில் வச்சு ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு பெரிய டாஸ்க் என்னன்னா, அடுத்து சப்பாத்தி போடவே வரல. தோசை கல்லில் தோசை கரண்டி யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. சப்பாத்தி திரட்ட தோசை கரண்டி யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் அதையும் யூஸ் பண்ணி அந்த சப்பாத்தியை உருவாக்கினேன். அதுக்கான கமெண்ட்ஸ் என் பொண்ணுக்கிட்ட நான் கொடுக்கும்போது நீங்கள் பார்க்கலாம். இந்த ரெசிபி வீடியோ கொஞ்சம் சொதப்பிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல சமையலோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய். கேழ்வரகு மாவு வேணும். கேழ்வரகு மாவில் புதுசாக ட்ரை பண்ணேன். ஒரு வாய் தின்னு பாரு ஊதி. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே.